வைன் தள்ளு இரு, கொஞ்சம் சூடு ஆட்டு இரு. பசிக்குதா? டாமா பசிக்குதுடாமா. ஆளி மூஞ்சி பற்றியா? அதாவது இவனோட கேரக்டர் பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பிட மாட்டான். நம்ம ஒரு அரை கிளாஸ் பால் ஊற்றுனோம்னா அதில் ஒரு 1/4 கிளாஸ் அளவு தான், சும்மா லைட்டாக குடிச்சிட்டு போயிடுவேன். அப்புறம் வந்து திரும்ப குடிப்பேன். ஒரே முட்டுக்காக நிறையலாம் சாப்பிட மாட்டான். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பசின்னு வந்துட்டாலே இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டான். என் காலையே சுற்றி 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 வருவான், ரவுண்ட் அடிப்பான் அப்படியே. நான் கண்டுக்கலனாலும் பாருங்களேன். இப்போ நான் பாலுக்கு டம்ளர் எடுத்துகிட்டு வராமல் அந்த கிண்ணத்தை எடுத்தேன்னா அடிக்கடிக்க வருவான். அதே பால் டம்ளர் எடுத்துக்கிட்டு கிண்ணத்தை எடுக்க வந்தோன்னா ஒன்றுமே பண்ண மாட்டான். அங்கே பாருங்க, ஏய் அடி. டெய்லி உங்ககிட்ட இப்படி தான் விளையாடுறது. அடிக்கடிக்க வருவான். அப்படியே அடித்தா அப்படியே அடித்தா அப்படியே அடித்தா ஒன்று அடிச்சா சரி வா, பசியில் இருக்க. ஆனால் ஒரு நல்ல கேரக்டர் இவனோட கேரக்டர் பார்த்திங்கன்னா பசி வந்து இடைய போகவே மாட்டான். இப்போலாம் பார்த்திங்கன்னா இங்கேயே தான் கதின்னு இருந்துக்கிறான். நான் முன்னெல்லாம் கூட தேடிட்டு இருந்தேன் பார்த்திங்களா, காலையில் வரமாட்டான், நைட்டு எங்கேயும் ஆளையே காணோம் அப்படின்னு. இப்போலாம் பார்த்திங்கன்னா எங்கிட்டுமே போகிறதில்ல. இப்படி மொட்டை மாடி பக்கம் போயிட்டு இந்த ஸ்லாப் மேலே தங்கிக்கிறான். நைட்டில் பார்த்திங்கன்னா கதவை திறந்தோன்னா ஒயின்னு கத்திட்டு வரும். பாதி நேரத்தில் ரெஸ்ட் ரூம் போகிறது கதவு திறந்தோன்னா. மொத்தத்தில் ஃபுல் செட்டில்மெண்ட்டு இங்கேயே ஆகிட்ட மாதிரியே இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எங்கேயாவது இற தேடிறதுக்கு போயிட்டு வருவான். ஆனால் மெயினாக என்ன ஒரு குறிக்கோள்னால் அணிலை பிடிக்கிறதுக்கு மெயினாலாம் நிற்கிறான். இவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆளை மாற்ற ஆனால் அணிலை அன்றைக்காவது பிடிச்சிட்டான் அன்னையோட சரி, இவனுக்கு பால் ஊற்றவே மாட்டேன். ஏண்டா கிறுப்பையில், என்னைக்காவது அணிலை பிடிச்சிட்டுனா அன்னையோட சரி உனக்கு பாலே ஊற்ற மாட்டேன். நீ யாரோ நான் யாரோ ஓடின்னு சொல்லி எப்போ வந்தாலும் அடித்து துரத்திடுவேன் சொல்லி போட்டேன். எனக்கு வந்து நீ நேர்மையாக இருந்தால் தான் பிடிக்கும். அணிலை பிடிக்க போகிறேன்னு எப்போது போனேன் தட்டி பிடுவோம் படுவா. இப்போ பாருங்கள், பால் குடிச்சிட்டு நேரம் அங்கே தான் போய் உட்காருவான். சரியான கிறுக்கு பையன். பசி அவனுக்கு நல்ல பசி. அப்போவும் ஒரு 10 நிமிஷமாக சுற்றிக்கிட்டே இருந்தான். பால் வந்து காலையில் சூடு பண்ணது, அதனால் அப்படியே நான் கொடுக்க மாட்டேன். சூடு பண்ணி ஆற வச்சு தான் கொடுக்குறேன். டேய் டே டே டேய் டே டே டேய் கிறுக்கு பையில கிறுக்கு பையில கிறுக்கு பையில. சரி குடிச்சிரு.